Hi, welcome to Dr. Vaidegi's vlog. First of all, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வந்து விஷிங் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப சூப்பர்பா அண்ட் எல்லாருமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. எந்த ஒரு சாரோஸுமே இருக்காது. ரொம்ப ஹாப்பினஸ் ஃபில்டு இயரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போது என்னுடைய நியூ இயர் vlog தான். வீடியோ ஃபுல்லா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் இருக்க போது வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காம பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் 31st ஆஃப் டிசம்பர் அன்னைக்கு நியூ இயர்க்கு போடக்கூடிய சாரி எடுத்து வச்சிருவேன். எப்பவுமே தீபாவளி பொங்கல் நியூ இயர் எதுவாக இருந்தாலும் ஒன் டேக்கு முன்னாடியே நான் எல்லாமே எடுத்து வச்சிருவேன். ஸோ இந்த கோல்டு கலர் சாரி கோல்டு கலர் பிளவுஸ் வச்ச மாதிரி ஒரு ப்ளூ செக்குடு சாரி ஒண்ணு போடலாம்னு எடுத்து வச்சிருந்தேன். இது வந்து என்னோட கல்யாணத்தப்போ நான் வந்து நலுங்கு இப்ப வாங்கினது. ஸோ அதை போடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன். ஒரு கேக் ரெடி பண்ணேன். பட் அது பொங்கல் மாதிரி பொங்கி வந்துருச்சு. டீ கேக் தான். ஓரளவு லைக் பார்க்க ஒரு மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் அது மாதிரி நல்லா தான் இருந்தது. காலையில எழுந்து குளிச்சுட்டு மட்டன் குழம்பு வச்சுட்டு இட்லி வேக வச்சு எடுத்து வச்சுட்டு பாயசம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இன்னைக்கு காலை டிஃபன் வந்து இட்லி மட்டன் குழம்பு சாப்பிட்டு லஞ்சுக்கு வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். காலையில எழுந்து பாப்பாக்கெல்லாம் குளிக்க ஊத்திட்டு அவங்க சுட சுட இட்லி அண்ட் மட்டன் குழம்பு வச்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டாச்சு. யூஸ்வலா இந்த மாதிரி டைம்ல நான் காலையில நல்ல ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது மத்தியானம் பிரியாணி ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருவோம். பிகாஸ் ஃபுல் டே என்னால ஹெவியா செய்ய முடியாது, அதனால வந்து சாப்பிட்டுருவோம். இன்னைக்கு வந்து நான் இந்த ப்ளூ சாரி போட்டுட்டு வெளியே போயிட்டு சாப்பிடுறதுக்கு ஹோட்டல் டிசைட் பண்ணல. சமையல் பண்ணும் போது சாரி போட்டுதான் சமையல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால ரொம்ப ஃபேஸ் எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சு. என்னால அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியல. காலையில இருந்து சாரி போட்டுட்டு ஒர்க் பண்ணதுனால எனக்கு பயங்கர பிஸி. நான் வந்து எப்படி சொல்றது, நான் குளிச்சுட்டு பாப்பா குளிக்க வச்சுட்டு பாப்பாக்கு ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தோசை வீட்டுக்கு கெஸ்ட் வேற வந்துட்டாங்க சடனா. ஸோ தோசை எல்லாம் அப்படியே நின்னுட்டே போட்டு கொடுத்ததுனால பயங்கர டயர்டு. நெக்ஸ்ட் தமிழிக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு ஃப்ராக் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க இப்ப சாப்பிடுறதுக்கு வெளியே போறோம் அப்படின்றதுக்காக நான் வந்து அவளுக்கு இந்த டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டிருந்தேன். ஸோ சொன்னேன் இல்லையா, சாரி போட்டுட்டு தான் நான் எல்லா வேலையும் செஞ்சேன்னு. மார்னிங் வீட்டுக்கு கெஸ்ட் வந்ததுனால அவங்க இட்லி கொடுக்க வேண்டியதா போனதுனால என் ஹஸ்பண்ட் வந்து லைக் அவருக்கு இட்லி காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால அவருக்கு மட்டும் தனியா நான் தோசை போட்டு கொடுத்துருந்தேன். எல்லா வேலையுமே இந்த சாரி போட்டுட்டு ரெடி ஆயிட்டு செஞ்சதுனால எனக்கு வந்து அந்த அளவு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்த லுக் எல்லாம் அப்படியே கலைஞ்சு போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ஸ்டாஃப் நர்ஸ் ஒருத்தவங்க என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ நான் மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கேன். பட் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் மறக்காம எனக்கு நியூ இயர்க்காக ஒரு கிஃப்ட் சர்ப்ரைஸ் அமேசான்ல வாங்கி கொடுத்திருந்தாங்க. அவங்க வந்து இளைய சந்திரா சிஸ்டர், என்னோட ஃபேவரட் சிஸ்டர். ஸோ தமிழிக்கு வந்து அவங்க வந்து பெட் செட் ஃபுல்லா வாங்கி கொடுத்திருந்தாங்க. அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா அது டெலிவரி பர்சன் வந்து ஹாப்பி நியூ இயர் விஷ் பண்ணி கொடுத்தாங்க. அது வந்து பக்காவான நியூ இயர் ஸ்டார்டா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். நானும் மகிழினியும் ஒரே மாதிரி ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தோம். நான் வந்து ஒரு லாங் டாப் போட்டிருந்தேன், ஃபீடிங் டாப்பு. அதுக்கப்புறம் பாப்பா வந்து அதுல கொஞ்சம் அவ வந்து தட்டை ஃபீட் பண்ணிட்டு தட்டும் போது லைட்டா பால் தப்பிட்டா. அதனால வந்து குர்த்தா வந்து மாத்திட்டேன். ஒரு கிரீன் கலர் குர்த்தா போட்டுட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். மகிழி ஃபுல் வைப்ல இருந்தாங்க வெளியே போறோன்றதுனால. ஸோ ஒரு கிரீன் கலர் ரெகுலர் எம்ப்ராய்டரி குர்த்தா ஒன்று போட்டுட்டு ஒரு லெகிங் போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நாங்க இந்த ஷாஹி தர்பாரா இங்கதான் போயிருந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்டா அங்க வந்து ஃபீடிங்க்கு வந்து அந்த அளவு ஒரு லொகேஷன் இல்லைன்றதுனால அப்படியே யோசிச்சுட்டே சுத்தி சுத்தி வந்தோம். எங்க போறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் இவர் வந்து வெண்ணாங்கப்பட்டு போயிட்டு சாப்பிடலாமா, அங்க நல்லா சீ ஃபுட் சூப்பரா கிடைக்கும்னாரு. ஐயோ சாப்பிடுறதுக்காக இங்க இருந்து 50 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் போகணுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்து ஒரு அழுத்துங்க போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா ஒரு முடிவு எடுத்தாச்சு. அப்படி ஆக்சுவலி நாங்க பாண்டியில நிறைய ரெஸ்டாரண்ட் எல்லாமே ட்ரை பண்ணதுனால எங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷனா வேற எங்கயாவது டிஃப்ரெண்டா போய் சாப்பிடலான்றதுனால அதுவும் சாப்பிட முக்கியமா அன்னைக்கு சீ ஃபுட் சாப்பிடணும் போல இருந்தது. ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து இட்லி மட்டன் குழம்பு வச்சு வாங்கன்னு வாங்கியாச்சு. அதனால சீ ஃபுட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாங்க இப்போ வெண்ணாங்கப்பட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். நம்பவே முடியல, போகிறதுக்கே 1.5 மணி நேரம் கழிச்சு போயிட்டு சாப்பிட்டு வரதுன்னா அவ்வளவுதான். பாப்பா கிளம்பும் போதே பாதி வேலை பிளாட். பிகாஸ் காலையில எழுந்து குளிக்க வச்சு ஹெவியா அவங்களுக்கு மட்டன் குழம்பு ஊட்டி விட்டதுனால நல்லா பவர் பேக்டா அவங்களுக்கு வந்து மூடு இருந்தது. கார்ல ஏசி போட்டு பொறுமையா இளையராஜா சாங் கேட்டு போட்டோன்னே எல்லாருக்குமே தான் தூக்கம் வரும். ஒரு வழியா 1.5 hours கழிச்சு நாங்க வந்து ரீச் ஆயிட்டோம் அந்த லொகேஷனுக்கு. தமிழ் அப்பதான் தூங்கி எழுந்தாங்க. அவ்வளவு நேரம் அவங்க ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்ப அவங்க எழுதாங்க. தனலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கும். நிறைய யூடியூபர்ஸ் ரிவ்யூ பண்ணிருப்பாங்க, நிறைய பேத்துக்கும் தெரியும், இந்த வழியா வர எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த தனலட்சுமி ரெஸ்டாரண்ட் தான் நாங்க போயிருந்தோம். அன்பார்ச்சுனேட்டா நாங்க போன டைம் வந்து அரௌண்ட் 3 o'clockன்றதுனால எங்களுக்கு வந்து சிக்கன் குழம்பெல்லாம் வந்து காலி ஆயிடுச்சு. உள்ள போகும்போதே 3 மணியா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஃபுல்லா கார்ஸ் இருந்தது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ மகிழினி அப்பதான் தூங்கி எழுந்து நின்னாங்க. முகத்தை பாருங்க, ரொம்ப டயர்டா இருந்தாங்க. அப்படியே போயிட்டு அவங்களுக்கு ஒரு இலையை போட்டுட்டு ஆக்சுவலி ஒரு ஒரு இலைக்கும் அதுல வந்து
நம்ம வந்து பே பண்ணோம். ஏன்னா வந்து எல்லான்றது மீல்ஸ் கணக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா ஐ மீன் சாதாரணமா மீல்ஸ்னா என்ன இருக்கும், இது ரைஸ் அண்ட் மீன் குழம்பு இருக்கும். ஸோ அதுல வந்து ஒரு மீனும் சேர்த்து போட்டாங்க. மகன் நீ குழம்பு ஊத்தணுமான்னு பயந்தாங்க. பட் அவ வந்து நாங்க ஊட்டி பழகுனதுனால அவ காரம் எல்லாம் சாப்பிடுவா. நாங்க ஆர்டர் பண்ணியிருந்தது ப்ரான் மசாலா ஒன்று, ப்ரான் 65, அப்புறம் 2 ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 2 ஃபிஷ் 2 பிளேட் ஆஃப் ஃபிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நான் வந்து டவல்லாம் இது சாலெல்லாம் போட்டுட்டு பயங்கரமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். எங்கயாவது ஹோட்டல்லாம் போயிட்டேன்னா நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேன். உட்காந்து சாப்பிட்டோமா எந்திரிச்சோமான் இருப்பேன். ஸோ அதனால வந்து நல்லா தரமா சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். மீன் குழம்பு எனக்கு ரொம்ப ஆவரேஜா தெரிஞ்சது. ஓவரா யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் ஹைக் கொடுத்து போய் பார்த்ததுக்கு அந்த அளவு ஐ மீன் ஹைப் கொடுத்து பார்த்ததுக்கு அந்த அளவு எனக்கு ரொம்ப இதுவெல்லாம் தெரியல. ஓகேவா தான் இருந்தது, சுமாரா இருந்தது. ரொம்ப பெஸ்ட்லாம் சொல்ல முடியாது, போய் ட்ரை பண்ணுங்கன்னா சொல்ல முடியாது. அப்ப பாத்துக்கோங்க. ஓகேவா தான் இருந்தது. பசியில இருந்ததுனால நாங்க எல்லாம் வேக வேகமா சாப்பிட்டுட்டோம். பக்கத்துல ஒரு ஆயா உட்காந்து பனங்கிழங்கு வித்துட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பனங்கிழங்கு வாங்கிட்டு, ஆல்ரெடி கார்லயே பனங்கிழங்கும் இருந்தது, கொஞ்சம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். போற வழியில பாத்தீங்கன்னா எல்லா டூரிஸ்டும் வெளியே வந்தாங்க பாண்டியில இருந்து. உங்களுக்கு அப்படியே தெரியும், இங்க பாருங்க ஃபுல்லா இது வந்து ஈஸியார் ஃபுல்லா டூரிஸ்ட் வந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. நியூ இயர் முடிச்சுட்டு செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு சிட்டில இருந்து வெளியே அவங்க ஊருக்கு சென்னைக்கோ இல்ல அவங்க ஊருக்கோ எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. அதனால வந்து நல்ல ஒரு க்ரௌட் இருந்தது. எனிவேஸ் இந்த பீச் செர்னிட்டி பீச்னு பாண்டி ஈஸியான ஒரு பீச் இருக்கும். அது கொஞ்சம் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுகிட்ட போலீஸ் எல்லாம் போட்டு நல்லா அந்த க்ரௌட கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. எனிவேஸ் வந்து அது வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரி இருந்தது. எங்க பார்த்தாலும் போலீஸ் தான் பாண்டி ஃபுல்லா. பிகாஸ் ஏதோ ஏதாவது நடந்துடக்கூடாது, கேர்ஃபுல்லா கைட் பண்ணணும், டிராபிக் ஆயிடக்கூடாது, இதெல்லாம் வந்து மனசுல வச்சுட்டு இருந்தாங்க. சைட்ல ஃபுல்லா காடு ஆட்டோஸ் தான் இருந்தது. இங்க எல்லாம் ஒண்ணுமே நிக்க, ஒரு பைக் கூட இருக்காது. பட் இந்த ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால கம்ப்ளீட்டா அப்படியே ஃபுல்லா அப்படியே வெஹிக்கிள் வந்து பார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போச்சு. போற வழியில வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிருந்தோம். இந்த மாதிரி ட்ரக்ல எல்லாம் வாங்கினா கொஞ்சம் சீப்பா கிடைக்கும். நம்ம அதே ஷாப் பெரிய ஒரு 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 வெஜிடபிள் ஷாப் போய் வாங்கினா இதற்கு பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ மறுபடியும் வந்து மகிழி போயிட்டு நாங்க சிஎன்ஜி கேஸ் ஃபில் பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டு ஹர்ஷத், அமுதினி எல்லா குட்டீஸையும் கூட்டுக்கிட்டு நாங்க வந்து அத்தை வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அத்தை வீட்டுல வந்து யாழினி இனியாலாம் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து கிளம்பி போனோம். அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாரும் தமிழினி கிட்ட வந்து கொஞ்சிட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து குறிப்பா வந்தாலும் இனியா யாழினி தான் வந்து பயங்கர லவ், கட்டி பிடிக்கிறது, பாப்பாவை கொஞ்சிறது, முட்டை கொடுக்கறதுன்னு ரொம்ப பாசத்தை கொட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்க இவங்க எல்லா குட்டீஸும் தானே இந்த வீடு. என்னடா என்னடா சொல்ல போறீங்க? பொங்கல் குழம்போடு உங்களுக்கு கமல். தேங்க் யூ. நான் பொங்கலுக்கு உங்களுக்கு ஒரு செயின் வாங்கி பாறேன். தேங்க் யூ. அவங்க 2 பேரும் இனியா யாழினி பாப்பா 2 பேருக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கும் 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் என் கூட தனியா 2 பேரும் பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சோ இந்த டைம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து நைட்டு தோசை அதெல்லாம் சாப்பிடுறாங்க. மகன் எப்பவுமே வந்து ஆட் மேன் அவுட் தான், தனியா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பா. சோ வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அடங்கவே மாட்டா. ஒருவேளை சப்ஸ்கிரைபர் காயெல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்றாங்க குட்டீஸ் எல்லாம். சோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். கண்டிப்பா இந்த நியூ இயர் வந்து உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் திரும்பவும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் டைம் சேனல்ல பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னும் நிறைய வீடியோ அடிக்கடி வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.